அன்பான வணக்கம். சென்னையில் இருந்துதான் அந்த ரயில் பயணம் தொடங்கியது. அந்த ரயிலின் ஒரு பெட்டியின் ஜன்னல் ஓரமாய் ஒரு 20 வயது வாலிபனும் அவனுடைய தந்தையும் தங்களுடைய பயணத்தை தொடங்கினர். சென்னையின் புறநகரை விட்டு ரயில் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. அதுவரை தன் தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்த அந்த பையன் தந்தையிடம் உற்சாகமாய், இது என்ன நிறம்பா, அந்த பறவையின் நிறம் என்ன என்று கேட்க தொடங்குகிறான். இதனை கவனித்துக் கொண்டிருந்த சக பயணிகள் தங்களுடைய பொறுமையை கையிழந்து தந்தையிடம் சொல்ல தொடங்குகிறார்கள். சார், உங்க பையனை நல்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பார்க்கலாமே அப்படின்னு. இதனை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நபர் சற்று பொறுமை காத்து பதிலளிக்கிறார். என் பையனை ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் இருந்ததாங்க கூட்டிட்டு வர்றோம். சின்ன வயசுல இருந்து என் பையனுக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு. இப்பதாங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்களே, நாமும் இந்த சக பயணிகளை போலதான் நம்ம கூட பயணிக்கிற நண்பர்களை பார்த்து அவருடைய பயணம் என்ன, அவர்கள் கடந்து வந்த கஷ்டங்கள் என்ன என்பதனை பொருட்படுத்தாமல் நமக்கு வந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் பேசிடுவோம். அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்காம நிறைய நேரம் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம பாட்டுல கமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இனிமேலாவது அவங்களாவே அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம்.